நெல்லை மாவட்டம் ஏர்வாடி, வள்ளியூர், பணக்குடி சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்தராஜ் வழங்க கேட்கலாம். ஆனந்தராஜ், இத்தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக நெல்லிலிருந்து ஏரோடு வழியாக செல்லும் பாதையில் மழைநீர் அதிகமாக தேங்கியதால் சுமார் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து துண்டிப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஒட்டி 19 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த இந்த சூழலில் வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் சுற்று வட்டாரம், நாங்குநேரி, ஏர்வாடி ஆகிய பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்காக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பள்ளி கல்லூரி முடிந்து செல்லும் மாணவ மாணவியர் பாதிக்கப்பட்டனர். சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஆங்காங்கே கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து ஓடியது. குறிப்பாக ஏர்வாடி லெப்பை வளைவு பகுதியில் ஏர்வாடி லெப்பை வளைவு தெரு பேருந்து நிலையம், வள்ளியூர் மெயின் பஜார் மற்றும் பகத்சிங் பேருந்து நிலையம் மற்றும் ஏர்வாடி மெயின் பகுதியில் வந்து கழிவு நீர் மற்றும் மழைநீர் சேர்ந்து ஓடியதால் அவ்வழியாக சென்ற பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டனர். குறிப்பாக நெல்லை மாவட்டம் ஏர்வாடி வழியாக நாகர்கோவில் செல்லும் பேருந்துகள் ஏர்வாடி கனமழை பெய்தது தொடர்ந்து சாலையில் வெள்ளம் இயங்கியது. இதனால் சுமார் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சாலையில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றன. பள்ளி கல்லூரி முடியும் நேரம் என்பதால் மழையில் நனைந்தபடியும் குடை பிடித்தபடியும் மாணவ மாணவியர் முழங்கால் அளவு சென்ற மழை நீரில் நடந்தனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பெய்த கனமழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் வள்ளியூர் பகுதியில் இடிமுடன் கூடிய கனமழை தற்போது வரை பெய்து வருகிறது. மேலும் இதனால் பொதுமக்களின் உடைய ஒரு பெரிதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தராஜ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.